தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக பேசிய அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கினார். நடிகர் ரஜினிகாந்தை பாராட்டி பேசிய அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இந்த சம்பவம் 1996ஆம் ஆண்டு நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருந்தார். அவருடைய அமைச்சரவையில் ஆர் எம் வீரப்பன் அமைச்சராக இருந்தார். ஆர் எம் வீரப்பன் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார். ஆர் எம் வீரப்பன் ரஜினிகாந்தை வைத்து பாட்ஷா என்ற திரைப்படத்தை தயாரித்தார். அந்த திரைப்படத்தில் அரசியல் வசனங்கள் இடம்பெற்றிருந்தன. செல்வி ஜெயலலிதாவை மறைமுகமாக தாக்கி இந்த வசனங்கள் இடம்பெற்றிருந்தன. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி என்ற வசனம் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. மேலும் அந்த திரைப்படத்தில் செல்வி ஜெயலலிதாவை தாக்கி பல மறைமுகமாக வசனங்கள் இடம்பெற்றிருந்தன. இவற்றை ரஜினிகாந்த் பேசியிருந்தார். அந்த திரைப்படம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரஜினிகாந்த் மீது செல்வி ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த திரைப்படம் வெற்றி அடைந்தது. அந்த திரைப்பட வெற்றி விழாவில் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் நடிகர் ரஜினிகாந்தை பாராட்டி பேசினார். அந்த விழாவில் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி கிடக்கிறது என்று ரஜினிகாந்த் பேசினார். இது செல்வி ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி கிடக்கிறது என்று சொன்ன நடிகர் ரஜினிகாந்தை அந்த விழாவில் ஆர் எம் வீரப்பன் பாராட்டி பேசினார். உடனடியாக ஆர் எம் வீரப்பனை நள்ளிரவில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். மேலும் அவரை கட்சியிலிருந்து தூக்கினார். அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் திமுகவை ஆதரித்து நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட்டார். ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி வைத்தார். செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரானால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட்டார். இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தோற்று போனார். அவரே தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் தோற்று போனார். இந்த சம்பவம் 1996ஆம் ஆண்டு நடைபெற்றது. ரஜினிகாந்தை பாராட்டி பேசிய அமைச்சர் ஆர் எம் வீரப்பனை செல்வி ஜெயலலிதா அதிரடியாக அமைச்சர் பதவியிலிருந்தும் தூக்கினார், கட்சியிலிருந்தும் நீக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.